வணக்கம் காய்ஸ், நான் உங்களோட ஜேபி வைப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ஒரு வாட்ச் ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி வாங்க இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ப்ராடக்ட். வாங்க இதை பிரித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பிரிச்சிடலாம். பிரித்து பார்த்தா உள்ள ஃபஸ்ட்டு இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். இப்போ நம்ம இந்த பாக்ஸை வெளியே எடுத்துருவோம். உள்ள வேறு எதுவும் இல்லை. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்சி வந்து ஒரு கார் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்சி கண்ட்ரோலில் இந்த கார் வந்து மூவ் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது நம்ம ரிமோட் கண்ட்ரோல் கார் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இது வந்து வாட்ச் கண்ட்ரோலில் இந்த கார் வந்து ஒர்க் ஆகும். நாங்கள் இதை எடுத்து பார்த்துருவோம். கார் பார்த்தீங்கன்னா செம்ம குட்டியாக இருக்குது. இது வச்சுருவோம். அப்புறம் வாட்சையும் எடுத்துருவோம். வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. வாட்ச் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? செம்ம பெருசாக இருக்குது. ஆனால் சின்ன பசங்களுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரப்பர் சிலிக்கான தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இதை நம்ம இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. நம்ம இதை இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓப்பன் பண்ணி நம்ம இதில் வந்து நம்ம காரை இப்படி வச்சுக்கலாம். சும்மா அப்படி காரு அப்படி வச்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி உள்ளே வந்து இதில் வந்து சார்ஜிங் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சார்ஜிங் ஆகிறதுக்குமே தனியாக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து சார்ஜ் போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு பேட்டரி போடணும். அது வந்து சின்ன பேட்டரி ஒன்று போடணும். இதில் இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பேட்டரி போட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சைஸ் பேட்டரி தான் நம்மளுக்கு போடணும். இதில் வாங்க இதை நம்ம போட்டுக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம போட்டு நம்ம எப்படி இருக்குன்ட்டு இந்த வாட்சை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க வந்து நம்ம கையில் மாட்டிக்கலாம். நம்ம நார்மல் வாட்ச் மாதிரி நம்ம கையில் மாட்டிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு பேக்கு இது 2 பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம இதை காரை வந்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த வாட்சை கையில் மாட்டிப்போம். கையில் மாட்டிக்கலாம். இதை இப்படி கையில் மாட்டிக்கிட்டா இந்த வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது வந்து இப்படி போய்ட்டு லாக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்சை வந்து கையில் மாட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா. அப்படியே வா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்ட்டு. காரை வந்து ஆன் பண்ணிட்டேன். வாட்சில் வந்து தனியாக எந்த ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சுமே கொடுக்கல. இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலே இது போகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போகுது. பார்த்தீங்களா, நம்ம பேக்கு ப்ரெஸ் பண்ணுற பேக்கில் வருது. ஃப்ரண்ட்டு ப்ரெஸ் பண்ணுற ஃப்ரண்ட்டில் போகுது. பார்த்தீங்களா, பேக்கு ப்ரெஸ் பண்ணுறேன் பேக்கில் வருது. இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போகுது. ஆக்சுவலி நம்ம தரையில் வச்சு நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. ஃப்ரண்ட்டு இது பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு இது பண்ணால் ஃப்ரண்ட்டில் போகுது. பேக்கில் இது பண்ணால் பேக்கில் வருது. இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட்டு இது பேக்கில் வர்றது. ஃப்ரண்ட்டில் போகிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அது பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஒரு சின்னதாக லைட்டு மாதிரி ஒன்று எரியுது. அதுவுமே ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் கார் தான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் மாதிரி இருக்குது. நம்ம அந்த சின்ன வயசில் யூஸ் பண்ண அந்த படையப்பா கார்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கார் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த காரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக சவுண்டு ஒன்று வருது. ஆனால் மற்றபடி எந்த மியூசிக்கு அந்த மாதிரி எதுவுமே கேட்கல காரில். கார் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போகுது. அதெல்லாம் வந்து எதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா சவுண்டு ஏன்னா ஒரு மியூசிக் மாதிரி எதனா கேட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக்கு அதுதான் மெயினாக போகுது. ட்ரிஃப்ட்டு கூட அந்த அளவுக்கு அடிக்க மாட்டேங்குது. ட்ரிஃப்ட்டு லைட்டாக அடிக்குது. இந்த மாதிரி ரொம்பலாம் சொல்ல முடியாது. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரங்க இந்த மாதிரி தான் இருக்குது. வாட்ச் எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா காரு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து டைம் பார்க்க முடியாது. அதுதான் ஒரு பெரிய இது ஜஸ்ட்டு வந்து ஒரு சும்மா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி தான் இது. பட் ஆனால் வாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ரிமோட் வேறு ஒன்றும் கிடையாது. இதில் அவ்வளோதான் கைஸ். ப்ராடக்ட் ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஆனால் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ப்ராடக்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க.
அப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை சென்ட் பண்ணுறேன். ஓகே. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.